ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா மாடல் ஒய் கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ரீசெண்டாக டெஸ்லா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவங்களோட மாடல் ஒய் கார் மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் டெஸ்லா வந்து இந்தியாவில் கால் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த கார் மாடலோட பிரைசிங் தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் வந்து வந்து இப்போலாம் கார் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. டெஸ்லா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து அவங்க டார்கெட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, லக்ஸரி, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ், ரொம்ப பணக்காரங்களை டார்கெட் பண்ணி இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதோட பிரைசிங் அப்படிதான் இருக்கு. மாடல் ஒய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 59.89 லேக்ல இருந்து உங்களுக்கு 67.89 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, பிரைசிங் வந்து கிட்டத்தட்ட ஆடி, மெர்சிடிஸ் பென்ஸோட ஸ்டார்ட் அப் பிரைசிங் அளவுக்கு இது கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல உங்களுக்கு மாடல் ஒய் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் வீல் டிரைவ் வேரியன்ட். இதோட பிரைசிங் தான் 59.89 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுவே அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ரியல் வீல் டிரைவ் வேரியன்ட். இந்த வேரியன்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 67.89 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு வேரியன்ட்டோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 கிலோமீட்டர் இருந்து 622 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு டெஸ்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வேரியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும்னு டெஸ்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்லா மாடல் ஒய்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோவாட் பேட்டரி பேக், அப்புறம் 75 கிலோவாட் பேட்டரி பேக். இதுல உங்களுக்கு, அதாவது இந்த மாடல் ஒய்ல உங்களுக்கு சிங்கிள் மோட்டார் ரியல் வீல் டிரைவ் செட்டப் கூட பவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 291 ஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு சிங்கிள் செட்டப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்லா மாடல் ஒய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 எக்ஸ்டீரியர் கலர்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 இன்டீரியர் ட்ரிம்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்டீரியர் கலர்ஸை பத்தியும் இன்டீரியர் ட்ரிம்ஸை பத்தியும் வீடியோவில் நான் போக போக சொல்றேன். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த டெஸ்லா மாடல் ஒய் கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாடல் ஒய்ல பாத்தீங்கன்னா 15.4 இன்ச்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இதுவே ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்ல ஒரு ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பவர் சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கிளாஸ் ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஃப்எஸ்டி, அதாவது எஃப்எஸ்டினா என்னன்னா ஃபுல் செல்ஃப் டிரைவிங். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க வந்து 6 lakhs வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு டெஸ்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாடல் ஒய் கார் மாடலோட பிரைசிங் இவ்வளோ ஹையா இருக்குன்னு டெஸ்லா சொல்றாங்க அப்படின்னா, இம்போர்ட் டியூட்டிஸால தான் பிரைசிங் வந்து இவ்வளோ ஹையா இருக்குன்னு டெஸ்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த மாடல் ஒய் கார் மாடலோட ஃபுல் செல்ஃப் டிரைவிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 lakhs எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இல்லை. ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு டெஸ்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரியல் வீல் டிரைவ் லாங் ரேஞ்ச் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 0 to 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் உங்களுக்கு 5.6 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்லாவோட மாடல் ஒய் கார் மாடல்ல உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதுவரைக்கும் அவைலபிளா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த மாடல் ஒய்ல உங்களுக்கு ஹீட்டட் அப்புறம் வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்லாவோட அடாஸ் சூட் வந்து இந்த மாடல் ஒய்ல உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு ஓடி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் ஆப்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. சரிப்பா, இந்த டெஸ்லா மாடல் ஒய்யை நாங்க எங்க வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்லாவோட ஃபர்ஸ்ட் ஷோரூம் பாத்தீங்க அப்படின்னா மும்பை பிகேசில வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஷோரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த டெஸ்லாவோட மாடல் ஒய் காருக்கான புக்கிங்ஸ் பாத்தீங்கன்னா டெஸ்லா ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த காரை புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 22,220 rupees வந்து நீங்க பே பண்ணி காரை தாராளமா புக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க புக் பண்ணணும்னா இந்த காரோட வெப்சைட்ல போயும் நீங்க புக் பண்ணிக்கலாம்னு டெஸ்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. வெப்சைட் அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா www.tesla.com/en_in இந்த வெப்சைட்ல வந்து நீங்க தாராளமா மாடல் ஒய் கார் மாடலை புக் பண்ணிக்கலாம்னு டெஸ்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரோட டெலிவரிஸ் பாத்தீங்க அப்படின்னா 2025 Q3ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புக்கிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 22,000 பே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த புக்கிங் அமௌண்ட் பே பண்ணி நீங்க அடுத்த 7 நாளுக்குள்ள 3 lakhs rupees வந்து நீங்க பே பண்ணணும்னு டெஸ்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 lakh rupees அப்புறம் 22,000 இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னீங்கன்னா, அதாவது காரை நீங்க ஆல்ரெடி இந்த 2 அமௌண்ட் கட்டி பே பண்ணிட்டீங்க, புக் பண்ணிட்டீங்க.
சப்போஸ் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 2 அமௌண்ட்டும் அதாவது 22,000ம் சரி, 3 லேக்ஸும் சரி உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுன்னு டெஸ்லா மறைமுகமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாடல் ஒய் கார் மாடல சூப்பர் சார்ஜர் மூலியமா 15 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 267 கிலோமீட்டர் ரேஞ்ச் குடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இந்த மாடல் ஒய்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு சிக்னேச்சர் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலுமினியம் டீடைலிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பிரீமியம் டெக்ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் ஏர் வென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராரெட் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ் ரூஃப் வந்து இந்த மாடல் ஒய்ல டெஸ்லா குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாடல் ஒய்ல உங்களுக்கு 2ண்ட் ஜெனரேஷன் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்ட் கேபின் நாய்ஸ்க்காக குடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாடல் ஒய்ல உங்களுக்கு ஹீட்டட் சீட்ஸ் குடுத்திருக்காங்க. ஹீட்டட் விண்ட்ஷீல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏர் ஃபில்ட்ரேஷன் ஃபீச்சர் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. இந்த டெஸ்லா மாடல் ஒய்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 HDR கேமராஸ் கூட பிளைண்ட் ஸ்பாட் அப்புறம் கொலிஷன் வார்னிங் ஃபீச்சர் வந்து குடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு டெஸ்லா தியேட்டர் குடுத்திருக்காங்க, ஆர்கேட் குடுத்திருக்காங்க, டேஷ் கேம் அப்புறம் சென்ட்ரி மோடும் குடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆப் பேஸ்டு கண்ட்ரோல்ஸும் இந்த மாடல் பை கார் மாடல்ல டெஸ்லா வந்து குடுத்திருக்காங்க. இந்த ஆப் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக் பட்டன், அன்லாக் பட்டன், ஏசி கண்ட்ரோல், அப்புறம் சார்ஜ் பிளானிங் இந்த ஃபீச்சர்லாம் இந்த ஆப் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸ்ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த டெஸ்லாவோட மாடல் வையோட ரியல் வீல் வேரியண்ட்டை மட்டும் பார்த்தோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, இந்த வேரியண்ட் உங்களுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 201 கிலோமீட்டர் பர் ஹார்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேரியண்ட் உங்களுக்கு 0 to 100 கிலோமீட்டர் பர் ஹார் 5.9 செகண்ட்ஸ்ல ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு 19 இன்ச்ல வீல்ஸும் கொடுத்திருக்காங்க. இதுவே அடுத்த வேரியண்டான மாடல் வை லாங் ரேஞ்ச் ரியல் வீல் டிரைவ் வேரியண்ட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு 622 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியண்டோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 201 கிலோமீட்டர் பர் ஹார்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியண்ட் 0 to 100 கிலோமீட்டர் பர் ஹார் 5.6 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு 19 இன்ச் வீல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது பேஸ் வேரியண்ட் இந்த மாடல் ஒய்யோட பேஸ் வேரியண்டான ரியல் வீல் டிரைவ் வேரியண்டோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா 2025 குவார்டர் 3ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே லாங் ரேஞ்ச் ரியல் வீல் டிரைவ் வேரியண்டோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா 2025 குவார்டர் 4ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட வெப்சைட்ல இருந்து நம்ம எடுத்து தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்லா மாடல் வையோட கலர் ஆப்ஷன்ஸ் அப்புறம் அதோட பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா சொல்ற புரியல. பிரைசிங்கா? ஆமாங்க. டெஸ்லா வந்து கலர் ஆப்ஷன்ஸுக்குமே தனியா பிரைசிங் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தலாம். கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் உங்களுக்கு 6 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்டீல்த் கிரே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே வந்துரும். இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்ல. அடுத்த கலரான பியர் ஒயிட் மல்டி கோட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா 95,000 வந்து இந்த கலருக்கு பே பண்ணணும். இதுவே நீங்க டைமண்ட் பிளாக் கலர் எடுத்தீங்கன்னா, இதுக்கும் 95,000 நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அடுத்தது கிளேசியர் ப்ளூ செலக்ட் பண்ணீங்கன்னா, இந்த கலருக்கு நீங்க 1.25 லேக் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த கலரான குவிக் சில்வர் பார்த்தீங்கன்னா, இந்த கலருக்கு நீங்க 1.85 லேக் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த கலரான அல்ட்ரா ரெட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலருக்கு 1.85 லேக் பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆமாப்பா இன்டீரியர்ஸுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆல் பிளாக் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே டெஸ்ட்ல அந்த மாடல் வகையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் வேணும்னீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 95,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்தியன் கார்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கலர்ஸ்க்குன்னு தனியாக பே பண்ண மாட்டோம் எப்பயுமே. பட் இந்த டெஸ்லா மாடல் ஒய்ல பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்லா புதுசாக வந்து இந்த கலர் ஆப்ஷன்ஸுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி அந்த ப்ரொசீஜரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் இந்தியாவில் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் பை ஃப்ரம் பவன்.